ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அபுதாபி கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட்டியான ஒரு சாட்டர்டே vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. குட் பேட் அக்லி மூவிக்கு போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு டின்னர் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ட்ரை கீமா, அதுக்கு நான் 250 கிராம் கீமா எடுத்திருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணி உப்பு போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். வெங்காயமும் தக்காளியும் நல்லா நமக்கு குக் ஆகி வரணும். நல்லா குக் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதோட ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் பெரிய ஜீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 பெரிய டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம தயிர் ஆட் பண்ணுறப்போ நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு அது வரும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த கீமாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். கீமா ஆட் பண்ண பிறகு அதுவுமே நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஈவனாக எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கோட் ஆன பிறகு நான் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ண பிறகு 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி 30 to 35 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்தமாரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா ஒன்றுத்தர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ட்ரையாக வேணும், ஸோ தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா 2லேருந்து 4 விசில் உள்ள விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கீமா குக் ஆகி வந்துடும். எனக்கு ட்ரையாக தேவைப்படுறதுனால நான் பேன்லேயே வச்சு அதை குக் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு 45 மினிட்ஸ் எடுத்துச்சு கம்ப்ளீட்டாக அது குக் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் கொரியண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கீமா ரெடி ஆகிட்டே இருக்குது. குக் ஆன பிறகு நல்லா கீமா எல்லாம் குக் ஆகிடுச்சுன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நல்லா ட்ரை பண்ணி அந்த கீமாவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டிங்க்கு குபூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஹோம்மேட் ஹம்மஸ், அதுக்கப்புறம் சாலட், அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச கீமா. இந்த கீமா குபூஸ் ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாரோடும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களோட டின்னரெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு ஈவினிங் மூவிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு நாங்கள் அல்வஹதா மாலில் இருக்க ஸ்டார் சினிமாவுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போன இடத்த எங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருந்துச்சு. மூவிக்கு போகிறதா இருந்தாலே யாருக்கு தான் ஹாப்பி இல்லாமல் இருக்கும், எஸ்பெஷலி பசங்களுக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக போன பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது 15+ மூவி. ஸ்ட்ரிக்டாக கிட்ஸ் அலோவ் பண்ணவே இல்லை. பிள்ளைங்க ரொம்ப அப்செட் ஆகி என்ன பண்ணுன்னு தெரியாமல் நான் உடனே பிளான் பியை போட்டேன். மூவி தான் பார்க்க முடியல, போஸ்டருக்காச்சும் ஃபோட்டோ எடுத்துப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அந்த பிளான் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி பிளான் பி பண்ணி நாங்கள் அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணியாச்சு. அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணியாச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் மூவி போட்டு ரொம்ப ரிலாக்ஸாக டின்னர்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி, அதுக்கப்புறம் நைட்டில் ஒரு பெட் டைம் ஸ்டோரிஸ் பண்ணி எல்லாமே சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அன்றைக்குள்ள நைட்டை நாங்கள் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி நாங்கள் லஞ்சுக்கு போகலான்னு பிளான் பண்ணி பையனூர் ரெஸ்டாரண்ட் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பிள்ளைங்க பஸ்ஸில் போக ஆசைப்பட்டதுனால நாங்கள் பஸ்லேயே கிளம்பி போயாச்சு மதினா சைடுக்கு. இதோ வந்தாச்சு நம்மளோட பையனூர் ரெஸ்டாரண்ட் மதினா சைடு. அவங்க லஞ்ச் அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட். நாங்கள் அங்கே மெயினாக ஆர்டர் பண்ணது என்னென்னா, மெயின் மீல்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, 25 திரம்ஸ்னோம். வெஜ் மீல் 14 திரம்ஸ்னோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அச்சாறு, மாங்காய் பச்சடி, இஞ்சி புளி, கேபேஜ் தோரன், அப்புறம் அவியல், அப்புறம் கப்பா, பப்படம், அப்புறம் ரைஸு, மோர் கறி, சாம்பார், ஃபிஷ் கறி, பீஃப் ரோஸ்ட்டு, சிக்கன் ரோஸ்ட்டு, எல்லாமே நிறைய பாயாசம்,
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரியான லஞ்சு, ஃபுல் கட்டு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் என் பெரிய பையனுக்கு பொதிச்சோறு வேணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவனுக்கு பொதிச்சோறு ஆர்டர் பண்ணி நாங்கள் எல்லாம், நான் என் ஃப்ரெண்டு பசங்க எல்லாம் ஹாப்பியாக அன்றைக்குள்ள டேவை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிளான் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்று, எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு அன்றைக்குள்ள டேவே எங்களுக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக ரொம்ப ஹாப்பியாக போச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறது தான் லைஃப்பில் எப்போதுமே ஹாப்பி. ஸோ எவ்ரி மொமெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.